லெட்ஸ் லேர்ன் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சங்க காலம் பத்தி தான். சங்க காலம் அப்படிங்கிறது தமிழர்களின் பொற்காலம் அப்படின்னு சொல்றோம். ஸோ சங்க காலத்தோட கால முறைமை அப்படின்றதே ரொம்ப முக்கியம். பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டுக்கு முன் 300ல இருந்து பொது ஆண்டு 300 அப்படிங்கிறது இதோட கால முறைமை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சங்க காலம் அப்படிங்கிறதோட முதன்மை சான்றாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற நமக்கு எவிடன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசோகர் கல்வெட்டு. அசோகர் கல்வெட்டு நம்மளுடைய தமிழக ஆட்சியாளர்கள் சுதந்திரமான ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது. நம்மளுடைய சுதந்திரமான அண்டை நாடுகளாக நம்மளோட தமிழ் நிலத்தை அது குறிப்பிடுது. ஸோ அந்த வகையில் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பாருங்க, கேரளபுத்திரர், சத்தியபுத்திரர், பாண்டியர், சோழர். இதில் கேரளபுத்திரர் அப்படிங்கிறவங்க சேரர்கள் அப்படின்னும், நம்மளோட சத்தியபுத்திரர் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க அதியமான் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னர், ஒரு இனக்குழுவை சார்ந்தவங்க அப்படின்னும் நமக்கு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்து பாண்டியர், சோழர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இதுலேயுமே இன்னொரு ஒரு பிக்குலியரான ஒரு கொஷின் கேட்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பெயர்கள், நம்ம தமிழக ஆட்சியாளர்களோட பெயர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அசோகர் கல்வெட்டோட எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அந்த வகையில் நமக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ கேரளபுத்திரர், சத்தியபுத்திரர், பாண்டியர் இந்த 3 பேரையும் பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் பாறை கல்வெட்டு. ஓகேங்களா, 2ஆம் பாறை கல்வெட்டு. அதுவே பாருங்க, பாண்டியர் மற்றும் சோழர் இவங்களை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் பாறை கல்வெட்டு. ஓகேங்களா. ஸோ நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, சோழர்களை பற்றி, சங்ககால சோழர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய அசோகர் கல்வெட்டோட எண் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அது 13ஆம் பாறை கல்வெட்டு. அந்த 13ஆம் பாறை கல்வெட்டில் பாண்டியர் பற்றின குறிப்பும் இருக்கும். இது தொடர்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி, அசோகர் கல்வெட்டோட காலம் என்னது? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.